ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ பிஸ்கெட் வச்சு கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 பிஸ்கெட் இருக்கும். ஸோ மொத்தம் 20 பிஸ்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து உடச்சி போட்டுக்கலாம். ஸோ இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. ஸோ நான் எல்லா பிஸ்கெட்டையும் உடச்சி போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் பால் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாலை அந்த ஜாரில் ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம். இல்லைனா அந்த பிஸ்கெட்டில் இருக்க சுகரே போதும். ஸோ நான் எனக்கு வேணுன்றதால ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் சுகர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈனோ. ஸோ ஒரு பேக்கெட் ஈனோ வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இங்கே ஈனோ வந்து பேக்கிங் பவுடருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஃபுல்லாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கேக் பேட்டர் அந்த திக்கனுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இப்போ வந்து கேக் பேன் எடுத்து, ஸோ நான் ரவுண்ட் பேன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ கேக் பேனில் ஸோ ஆயில் ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் தடவின பிறகு நம்ம அதில் வந்து மைதா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து அதில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பேட்டரை வந்து நம்ம அந்த மோல்டில் ஊற்றுறோம். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். அந்த கேக் பேட்டரை வந்து எந்த பபுள்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 2 தடவை தட்டிக்கோங்க. ஸோ நான் முந்திரியும் பாதாமியும் தூள் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம அந்த கேக் பேட்டர் இருக்குல்ல அது மேலே வந்து தூவிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பேன் வச்சுருக்கோம். ஸோ அந்த பேனில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஸ்டாண்டு மேலே நம்ம அந்த கேக் மோல்டு எடுத்து வைக்க போகிறோம். கேக் மோல்டு வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வச்சுட்டு 25 to 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து அதை வந்து வேக வச்சிடலாம். ஸோ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ நான் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண, ஒரு நைஃபு இல்லைனா வந்து டூத் பிக் எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஒட்டலை. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கத்தி வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் ரெடி. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.